இப்போ ஏழ்மையான ஒரு ஆள், ஒருத்தர் படிக்காதவர், இன்னொருத்தர் ஏழ்மையான ஒரு ஆள், இன்னொருத்தர் கலெக்டர் நின்றுருக்காங்க. எத்தனை பேர் நின்றுருக்காங்க? 3 பேர் நின்றுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். யார்கிட்ட பேசுவீங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் சொல்லணும், சரியா? யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். கடைசியில் யாராவது ஒருத்தர் சொல்லணும். கடைசி தம்பி சொல்லுப்பா. யார்கிட்ட பேசுவீங்க? நீங்கள் யார்கிட்ட பேச ஆசைப்படுவீங்க? கலெக்டர். ஏன் ஏன் வேற யாராவது? நீங்கம்மா யார்கிட்ட பேச ஆசைப்படுவீங்க? ஏழ்மையான இருக்கிறவங்க வரைக்கும். இந்த பக்கம் நீப்பா, நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட பேசணும்? ஏன் ரொம்ப புது மதிப்பா சொல்லலான்னு சொல்றீங்களா? ஆனால் பெரும்பான்மையாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர்கிட்ட பேசணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க படித்தவர், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அதனால் அவங்கக்கிட்ட பேசணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இன்னும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் யார்கிட்ட தெரியுமா பேசணும்னு ஆசைப்படுவேன்? அவங்கக்கிட்ட தான் பேசணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. இப்போ நாமளும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் 12வது 6வது 8வது அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த படிப்பு கடைசி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இடையில நிற்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் நிற்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது, சார் முன்ன சொன்னார், அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். ஆனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியல, அவருக்கு போது என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இப்போ அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காரியமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஆன்மா மேலே இருந்து கூட பார்க்க ரொம்ப சந்தோஷப்படும். அவர் வேலைக்கு போயிருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதை விட பல மடங்கு இப்போ அவர் சந்தோஷப்படுவார். நான் அந்த மாதிரியான ஒரு காரியம்லாம் அவர் செஞ்சுருக்கேன். அதனால் நல்லா படிங்க. அதுக்கு பெரிய பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படிங்க. கடைசியாக ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கதை சொல்லலாமா? கதை பிடிக்குமா? கடைசியாக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார். அந்த காலத்துலலாம் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் இருந்தாருன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டுக்கே நம்ம போயிடுவோம். போயிட்டு அங்கேயே உட்காந்து பாடம் கற்றுப்போம். நம்ம அவருக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு அங்கேயே தங்கி அங்கேயே படிப்போம். அந்த மாதிரி ஒரு குருகுல கல்வி நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பசங்களுக்கு இருக்கும். நம்ம தானே நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் எண்ணம் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குருவை வந்து எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குருவை வந்து எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், தினமும் காலையில் ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு வந்து குருகுல கல்வியில் பாடங்கள் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் போகிறாங்க. 2 பசங்க உங்களை மாதிரி போகிறாங்க. போயிட்டு நீங்கள் சார் எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? சிட்டுக்குருவி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கும்? சின்னதாக இருக்குமா? சரி, வச்சு அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி இப்படி மறைச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுமா கேள்வி கேட்க போகிறாங்க? இந்த குரு வந்தவொடனே, என் கையில் ஒரு சிட்டுக்குருவி இருக்குது, அது எந்த கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் சூப்பரான டீச்சர் நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி குரு வராரு, போயிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் கரெக்டாக சொல்லிட்டார், எந்த கையில் சிட்டுக்குருவி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 2வது கேள்வி ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டுக்குருவி வந்து உயிரோடு இருக்குதா செத்து போச்சா நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். கைக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டுக்குருவியை சொல்ல முடியுமா? அப்படி அவங்க பசங்களுடைய பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த குரு வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, கரெக்டாக சொல்லிட்டாருன்னா, இப்படி அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணலாம்? இப்படி சாக வச்சிடலாம். இல்லைங்க சார், சிட்டுக்குருவி நீங்கள் சொன்ன மாதிரி உயிரோடலாம் இல்லை, செத்து போச்சு அப்படின்னு அவர் ஏமாற்றிடலாம். செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே உயிரோட தான் இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது அந்த குருவை வந்து ஏமாற்றணும், சிரிக்கிற குருவை ஏமாற்றணுன்னே சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குரு வராரு, கை எப்படி பின்னாடி வச்சுட்டு கேட்குறாங்க, எந்த கையில் சிட்டுக்குருவி இருக்குதுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி என்னது?
உயிரோடு இருக்குதா செத்து போச்சா அப்படின்னு கேட்குறேன். அது அந்த குரு என்ன சொல்கிறாரு, சிட்டுக்குருவி உங்கள் கையில் இருக்கிறது நான் சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் அந்த சிட்டுக்குருவி வந்து உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டார். இப்போ அந்த பசங்களால் வந்து ஐயோ நம்ம குருவை ஏமாற்றலாம் நினச்சோம், கடைசியில் அவர் நம்ம இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. இதில் இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கான எல்லா சூழல்களும் எல்லா உதவிகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் வந்து அது படிக்கிறதும் படிக்காததும் யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து கஷ்டப்பட்டாவது படித்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. நல்லா படிங்க. நீங்கள் பேசுங்க.